ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நியூ இயர் ஹாப்பி விஷஸ். ஸோ நியூ இயர் அப்படிங்கும்பொழுது நம்ம எல்லாருமே இந்த நியூ இயரை ரொம்ப ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விடாமுயற்சி வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. இந்த பொங்கல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறத அஃபிஷியலே வந்து பார்த்தீங்கன்னா, லைக்கா நேற்று வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டெக்னிக்கல் ரீசன்னால விடாமுயற்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு வராது. மேபி ஜான் எண்டு இல்ல பிப்ரவரி ஸ்டார்ட்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே சொல்ல முடியுது. ஏன்னா விடாமுயற்சிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுக்கு மேலே எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்ல ரொம்ப சேடாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் மகிழ் திரிமணி சார் பர்டிகுலராக அவரோட ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப டைம் எடுத்துப்பார். அவரே வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து உட்காந்து செதுக்குவேன் அப்படிங்கிறதுல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் கேட்டு வாங்கி இந்த ஜான் எண்டுக்குள்ளே முடிச்சிருவாருன்னு நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குட் பேட் அக்லி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத ஆதிக் ரவிச்சந்திரனும் நம்மளோட அஜித்குமார் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து விட்டே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, டப்பிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஸ்லாட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்குது. குட் பேட் அக்லி வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு என்ன படம் இப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வணங்கான் படம். இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர், அது வந்து தெலுங்கு மூவி அப்படிங்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் நம்மளோட வணங்கான் மட்டும்தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர தீர சூரன். இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஜான் 26 வந்து வரப்போகிறோன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வீர தீர சூரன் கொஞ்சம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வீர தீர சூரனோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு பாருங்க, நம்ம தில்லு அருள்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்வாகான ஒரு ஸ்டைலில் வந்து விக்ரம் சார் வந்து திருப்பி இறங்கியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ஸ்டோரி அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர் எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத எஸ் அருண்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீர தீர சூரனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டப்பிங் ப்ராசஸே முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் இருக்கும். அவங்க வந்து மே அப்படிங்கிறதுனால பிளான் பண்ணியிருந்தனால ஆதிக் ரவிச்சந்திரன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஒரு 10 நாள் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைத்ரி மூவிஸ் வந்து குட் பேட் அக்லியே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு படங்கள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்று குட் பேட் அக்லி இல்லைனா வீர தீர சூரன். இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு படம் பொங்கலுக்கு ஸ்லாட் புக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள்லாம் ரொம்ப கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னே சொல்ல முடியுது.